ஸ்கிரீன் வீவ் ஆகுதாமா? ஸ்கிரீன் வீவ் ஆகுதாமா? ஓகே. சரி, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா, நாளைக்கு மார்னிங் மட்டும் என்னால கொஞ்சம் கிளாஸ் எடுக்க முடியாதுடா. ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு வீடு குடி போற ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க கீவூர்ல பவித்ராக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து போற மாதிரி தான் இருக்கு. அதனால நாளைக்கு மார்னிங் மட்டும் கிளாஸ் இருக்காது. ஓகேம்மா. உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து எப்போ முடியுது அப்படின்னா 8ஆம் தேதியோட முடியுமா? கிளாஸ் வந்து 8ஆம் தேதியோட முடிஞ்சிடும். இடையில ஒன் டே பிரேக் விட்டுட்டு 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்துருவேன். அதே மாதிரி நீங்க வந்து மேக் பண்ணி கொடுக்கணும். அது வந்து வேர்ட்லயா இருக்கலாம், பெயிண்ட்லயா இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸல்லயா இருக்கலாம், ஏதோ ஒரு இதுல. ஓகேவா? அதுல நீங்க செய்யற மாதிரி இருக்கும். இன்னொன்னு கூகுள் ஷீட் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? கூகுள் ஷீட் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே ஆப்ஷனுமே இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. ஓகேவா? அதை நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். அதுல இல்லம்மா, எழுதுற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு, பெயிண்ட் இது 4ம் மெஜாரிட்டியா இருக்கு இல்லையா? ஸோ இதுல ஏதாவது ஒண்ணுல வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். அது சாரி, ஹோம்ஒர்க்ல டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த இது இருக்கு, இந்த டெஸ்ட் இருக்கு, இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். அதை நீங்க வந்து பண்ணி சென்ட் பண்ணணும். அது ஒண்ணு. அது வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்புவேன். நீங்க லேப்டாப்ல பண்ணுங்க. லேப்டாப்ல பண்ணிட்டு அதை எனக்கு அப்படியே மெயில் பண்ணணும். ஆமா. டைப் பண்றதா இருக்கட்டும், டிசைன் பண்றதா இருக்கட்டும், நான் என்ன ஃபார்மேட் குடுக்குறேனோ, அத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணணும் மெயில்ல. ஓகேவா? அது நீங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்றத, அத பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் வந்து டிஸ்ப்ளே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அதாவது கூகுள் ஷீட் இருக்கு இல்லையா? லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அத போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க, ஃபோன்லயே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதுல அம் கொஸ்டின்ஸ் ரொம்ப நெறையாலாம் இருக்காது. கம்மியா தான் இருக்கும். ஒரு 20 இல்ல 15 அந்த ரேஞ்சுல தான் இருக்கும். அத நீங்க ஃபில் பண்ணி ஆன்ஸர் பண்ணி சென்ட் பண்ணணும். சேம் இதே 1 ஹவர் தான்மா. ஆ மார்னிங் நம்ம அந்த கிளாஸ் இப்போ வைக்கிறோம்ல, அதே டைமிங்ல மார்னிங் நீங்க எழுதி அனுப்பணும்டா. ம். போதும். ஆனா நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்கார சொல்லுவேன். அதுவும் பாத்துக்கோங்க. அன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. ஆமாண்டா. அன்னைக்கு மட்டும். டெஸ்ட் அன்னைக்கு மட்டும். 10ஆம் தேதிமா. 10ஆம் தேதி கரெக்ட்டா. ஓகே. ஆமா. உங்களுக்கு வந்து 9ஆம் தேதி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, கிளாரிஃபை பண்ணணும் அப்டின்னா, அது எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணிடுவேன். ஓகேவா? காலையில கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சு விட்டுட்டு, அப்பவே தான் நான் உங்கள டிசைன் பண்ண சொல்லுவேன். ஓகேம்மா. ஃபோன்ல அந்த இது கிளாஸ் நடக்கும்போது உங்களாட்டி கூகுள் ஷீட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க லேப்டாப்ல டிசைன் பண்றத மட்டும் எனக்கு அப்போதைக்கு காட்டுங்க. ஆ கிளாஸ் எண்ட் பண்ணிட்டு, எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? அந்த 1 ஹார்க்குள்ள தான் உங்களுக்கு டைமிங்கே. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து சிஸ்டம்ல டிசைன் பண்ணுங்க, எல்லாமே ப்ராசஸ் பண்ணுங்க. அது முடிச்சுட்டு அடுத்து கூகுள் ஷீட்லாம் ஓப்பன் பண்ணும்போது, அப்ப நீங்க வந்து கிளாஸ விட்டு வெளில போயிட்டு, எனக்கு உடனே சப்மிட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. கூகுள் ஷீட்டுக்கு டைமர் மென்ஷன் பண்ணி தாம்மா இருக்கும். அந்த டயத்துக்குள்ளார நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும்.
இல்லன்னா அதுவே லாக் அவுட் ஆயிடும். ஆமாம்மா. அது வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் ரெடி பண்றதுக்காக. எல்லாருக்குமே தான் கேட்டிருந்தேன். ஓகேம்மா. இல்ல, இல்ல, இல்ல. சர்டிபிகேட் எல்லாருக்குமே உண்டு. அது உங்களோட பெர்சன்டேஜ் அது. இவ்ளோ அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, இந்த அளவுக்கு நீங்க பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்டின்னுட்டு. ஆமாண்டா. உங்க சர்டிபிகேட்ட கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுருவேன். ஓகேம்மா. நான் வீட்டு அட்ரஸ்லாம் கொஞ்சம் கிட்டத்துல நான் வாங்கிக்கிறேன். சர்டிபிகேட்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சரி. உங்களுக்கு டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொரியர் போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்றேன். சொல்லுமா. ஆமாண்டா. ஆமாண்டா. கிளாஸ் இருக்கும். எனக்கு இதுல ஒரு சிக்கல் இருக்குமா. நான் இப்ப ஈவினிங் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஈவினிங் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதுடா. ஏன்னா ஈவினிங் வந்து நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு டைமிங் அதுல போயிடும்மா. அதனால ஈவினிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மார்னிங் வந்து அந்த 6 டூ 7 அது ஓகேவா உங்க எல்லாருக்குமே? அது ஓகேவா இருந்துச்சுன்னா அந்த டயத்துக்கு வச்சுக்கலாம். இப்ப ஜூன் 4 தானே எல்லாருக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கேவா? இன்னும் எத்தனை டேஸ் இருக்கு? நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் போட்டா ஓகேவா உங்களுக்கு? ஆனா எனக்கு இல்லடா ஆக்சுவலா எனக்கு வந்து ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். ஏன் அப்படின்னா நான் வந்து டியூஷன் இங்க வீட்ல எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ பிள்ளைங்க எல்லாருமே வருவாங்க. நான் அவங்களையும் ஹேண்டில் பண்ணிட்டு உங்களுக்கு இங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. அதனால மார்னிங் ம் மார்னிங் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். 6 டூ 7 ஓகேவா எல்லாருக்கும்? என்னம்மா? ஆமாண்டா. அப்படியா? ம். சொல்லுமா. ஓகேடா. புரியலம்மா. ம். சொல்லுமா. அனுப்பி விடுறேன். இப்ப ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு வந்திருக்கு. நான் வந்து இந்த லிங்க் சென்ட் பண்ணலையா? அதாம்மா, இப்போ நான் சென்ட் பண்ணிருக்க மாரி சேம் அதே மாரியே அனுப்பிச்சு விடுறேன். அதுல பாத்துக்கிறீங்களா? இப்போ உள்ள மாரியே நான் அனுப்பிச்சு விடுறேன்டா. அப்படியே பாத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இப்போ என்ன 4 வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதா? 4, 5, 6, 7, 8 அதுல சண்டே எதுவும் வந்துச்சுன்னா ஒரு நாள் போயிடும். இடையில ஒரு 4 நாள் மட்டும் தான் இப்ப உங்களால கிளாஸ் கவனிக்க முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி ஓகேம்மா. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, சண்டே இப்ப இடையில வருது அப்டின்னா, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னா, ஒரு 2 ஹார்ஸ்க்கு கிளாஸ் போட்டு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண பாத்துக்கலாம். அது ஓகேவாம்மா? நைட் 8 டூ 9 இல்ல எனக்கு இங்க வீட்ல ஒர்க் இருக்கு. நான் இதுக்கு டின்னர் செய்யணும்ல. இல்லம்மா. ஓகே. இல்லம்மா நான் இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த டைமிங் தானே இதா இருக்கு. ப்ராப்ளமா இருக்கு. நான் வந்து சண்டேல உங்களுக்கு வந்து 2 ஹார்ஸ் கிட்ட நான் வந்து கன்டினியூவா கிளாஸ் எடுத்துக்கல. கன்டினியூவா இல்லனாலும் மார்னிங் ஒரு செக்ஷன், ஈவினிங் ஒரு செக்ஷன். ஏன்னா மேக்ஸிமம் சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா தானே இருப்பீங்க. ஆனா அதனால அப்படி 2 செக்ஷன் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணி தரேன் உங்களுக்கு கிளாஸ. இதுல 2 செக்ஷன் போட்டேன்னா, அங்க உள்ள கிளாஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்ப ஆக்சுவலா அ 4 வரைக்கும் கிளாஸ் கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் கவனிக்க முடியாது அப்படின்னா, அந்த 4 டேஸ்ல உள்ள 2 டேஸ வந்து சண்டேல நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்படி இல்லன்னா 1 1/2 மணி நேரமா கூட போட்டு இப்போ மார்னிங் வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் கிளாஸ், ஈவினிங் ஒரு 1 1/2 மணி நேரம் கிளாஸ் அப்படி கூட நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி குடுத்துடுறேன்டா. இப்போ உள்ளதுமே கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா மூவ் ஆன் பண்ற மாரி. அப்போ 4க்குள்ள கிளாஸ் முடிச்சுக்கலான்ற மாரி பார்க்கலாமா? ஓகேடா. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஸ்கூலுக்கு போறதுனால. மார்னிங் 6 டூ 7 கவனிச்சுக்கோங்க. அ கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆனுச்சு எதுவும் அப்டின்னா, நீங்க வந்து ரிமூவ் ஆயிக்கோங்க. அந்த ரிமைனிங் உள்ள கொஞ்சம் பார்ட் மட்டும் நீங்க வீடியோவா போடுறதுல பார்த்துக்கோங்க. ஓகேவாடா? இல்லம்மா நான் டைமிங் மாத்திக்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன்டா. ஏன்னா இப்ப நான் வந்து கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன் அப்டின்னா, டெஸ்ட்டுமே சீக்கிரம் வச்சு முடிச்சுக்கலாம். ஓகே. ஓகே, ஓகேம்மா, ஓகேம்மா. இந்த அப்பனா இந்த சண்டே வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸ் உண்டு. ஓகேவா? 1 1/2 மணி நேரம், 1 1/2 மணி நேரம்ன்ற மாரி நான் வச்சு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிறேன். மார்னிங் ஒரு செக்ஷன், ஈவினிங் ஒரு செக்ஷன் சொல்லிட்டு. ஓகேம்மா. இருக்கும்மா. நான் டைமிங் சொல்றேன். நான் மார்னிங் ஆஸ் யூசுவல் இதே டைமிங் தான் இருக்கும். ஈவினிங் மட்டும் நான் டைமிங் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன்ம்மா. ஆக்சுவலா இப்ப இந்த ஃபங்ஷன்றதுனால நான் அங்க கீவளூர் போறேன். அங்க போயிட்டு நான் வந்து 1ஆம் தேதி தான் இங்கேருந்து இங்க திரும்ப ரிட்டர்ன் வருவேன். ஸோ நான் வந்து இந்த இடையில உள்ள கிளாஸஸ் எல்லாமே நான் அங்க இருந்து தான் உங்களுக்கு எடுப்பேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். சரிம்மா. சரி டைம் ஆகுது. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க குரூப்ல என்ட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சொல்றேன். ஓகேம்மா. சரி. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மூவ் ஆன் பண்ணி போறேன். ஏன்னா இன்னும் அந்த 2 இது பெரிய டாபிக் இருக்கு இல்லையா? அத கவர் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சேம் அதே மாரி தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எடுத்து எடுத்து அதுலயும் நெறைய இந்த புதையல் மாரி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம கொஞ்சம் சீக்கிரமா மூவ் ஆன் பண்ணோம்னா, நம்ம அடுத்தடுத்து இன்னும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. நேத்து வந்து ஷேப்ஸ் பார்த்தோமா? ஓகேடா. ஷேப்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, சேம் அதே மாரி இதுலயும் ஃபார்மேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இத நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு நேத்து கிளாஸ். கொஞ்சம் எமர்ஜென்சி ஆயிட்டுன்றதுனால ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும் எடுக்க முடியல நேத்தி. ஓகேவா? ஸோ அதே மாரி நம்ம இப்போ ஒரு டயகிராம் போட்டாச்சு. இப்ப இந்த டயகிராம எடிட் பண்றதுக்கு ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நமக்கு அந்த டூல் வந்து வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க உள்ளது எல்லாமே பேசிக்கா உள்ள ஷேப்ஸ் தான். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? அதே ஷேப் தான் இங்கேயும் இருக்கும். வேணும்னா இங்க இருந்து ஈஸியா நீங்க எடுத்து ஒரு ஒரு இமேஜ் மேல இன்னொரு இமேஜ் நீங்க வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக இது யூஸ் பண்றது. இது என்ன அப்படின்னா, எடிட் ஷேப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, சேஞ்ச் ஷேப்னா அது வந்து ஒண்ணும் இல்ல. நார்மலா இங்க உள்ள ஷேப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஷேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக சேஞ்ச். நான் இப்ப அங்க ஸ்மைலி வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, சரி. ஆ இப்போ இங்க இருக்கு இல்லையா? எடிட் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது என்ன அப்டின்னா, இப்ப இது வந்து பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு இல்லையா? இத வந்து இந்த எட்ஜஸ நமக்கு ஏத்த மாரி இப்டியே அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அதுதான் எடிட் எட்ஜஸ். ஓகேவா?
நமக்கு ஏத்த மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷேப்ஸ்ல மட்டும்தானா அப்படின்னா ஷேப்ஸ்ல மட்டும்தான் வரும். ஷேப்ஸ்க்குள்ளார ஏதோ இமேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜஸ்க்கு வேணா வரும். பட் ஆனா எட்ஜஸ் வந்து எதுல பண்ணலாம்னா ஷேப்ஸ் மட்டும் தான் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இமேஜ் இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும்? கிராப் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? கிராப் பண்ணிட்டு அதோட ஷேப்ல வேணா மாத்திக்கலாம். பட் அதுல உள்ள எட்ஜஸ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா, எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுல உள்ளதை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி வரைஞ்சிருக்க பாக்ஸ் மேல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இமேஜ் வந்து நம்ம சாரி ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து எந்த பிளேஸ்ல கிளிக் பண்றோமோ அங்க வந்து நமக்கு என்ன ஆயிடும், ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்ம அதுல கண்டென்ட் வந்து எழுதிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதுல நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா இதுவுமே இதோட எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம இப்ப எந்த கலர் சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி எஃபெக்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பேக் சைட்ல உள்ள அந்த ஸ்கொயர் ஷேப்ல உள்ளது செலக்ட் பண்ணிருக்கேன். இதுவே இந்த ஸ்மைலி செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்மைலியோட கலர்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சும்மா ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொடுத்து ஷேப்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு மேல ஒரு ஷேப் மேல இன்னொரு ஷேப் கொடுத்து அதுக்கு என்ன பண்ணியாச்சு, நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே சேம் நம்ம பார்த்த ஆக்ஷன் தான்டா. இது எல்லாமே ஷேப் ஃபில் அந்த அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஃபில் பண்ணிப்போ. அதோட கலர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்றது. ஓகேவா? இது அவுட்லைன். அவுட்லைனுக்கு நம்ம கலர் நம்மளா ஓனா மேக் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு வேணும் அப்படின்னா அதை இது பண்ணிட்டு அதோட லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட அவுட்லைன் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு எஃபெக்ட் இது பார்த்தோம் இல்லையா? நமக்கு எந்த மாதிரி வேணும், க்ளோ ஆகணுமா, ரிஃப்ளெக்ஷன் வேணுமோ, ஷேடோ வேணுமோ, நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொன்னு நீங்க இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ இது எல்லாமே ஷேப் எல்லாமே கொடுக்குறீங்க, எஃபெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பாக்ஸுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே இந்த இமோஜி ஸ்மைல் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்மைலியோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். நீங்க எதை வந்து கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அங்க நமக்கு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். சரியா? அடுத்து டெக்ஸ்ட். அப்ப இங்க டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். நான் இப்போ லீலா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வந்து போல்டா மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் எல்லாமே அலைன்மெண்டா இருக்கட்டும், இல்ல அதோட ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றது, அதாவது எஃபெக்டிவா நம்ம கொடுக்குறது. ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம எல்லாமே இங்க ஹோம்ல போயிட்டு கொடுப்போம். இது என்ன அப்படின்னா அது எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லிட்டு டிசைன் கொடுக்கறதுக்காக உள்ளது. ஓகேவா? நம்ம கொடுத்திருக்க நேம் நமக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு இதுல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்ப இதை வந்து ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் ஃபில் அவுட்லைன் இது எல்லாமே என்ன அப்படின்னா சேம் இதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுதான். ஓகேவா? நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா இதுல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதாமா? மேல உள்ளதுலயே அந்த இதோட அந்த ஃபில்ன்றது சைட்ல வந்து லீலா அப்படின்றது எழுதிருக்கு, எல் அப்படின்றது எழுதிருக்கு. அதுக்கு இன்சைட்ல என்ன இருக்கு, நான் இங்க செலக்ட் பண்ற கலர்ஸ் வந்து அதுல ஃபில் ஆகுது. ஓகேவா? அவுட்லைன்றது அந்த கிரீன் கலர் ஃபில் ஆயிருக்கு இல்லையா, அதை சுத்தி உள்ள லைன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது.
அது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப பெருசா விசிபிளா இல்ல. எஃபெக்ட் சேம் நம்ம கொடுக்குற நேம்ஸ் வந்து லெட்டர்ஸ் வந்து நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? சர்க்கிள், ஒரு கர்வ் ஷேப், ரவுண்டு, நமக்கு எப்படி வேணுமோ எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. டைரக்ஷன் இது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எதிர்பார்த்திருக்கோம். டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கானது டைரக்டா ஹரிசாண்டல் ரொட்டேட் வந்து இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம். ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலா டர்ன் ஆயிடுச்சு. இதுவே இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இது கொடுத்தா நார்மல். இப்ப வீவ் ஆகுதா உங்களுக்கு? திரும்ப அகைன் பாக்குறேன். இது கொடுத்தோம் அப்படின்னா ஓவராலா ஆப்போசிட் சைட்ல வந்துருச்சு. அப்படியே லாஸ்ட் உள்ளது. இது அப்படியே ஆப்போசிட். இது டைரக்ட். டெக்ஸ்ட் டைரக்ஷன்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு எது வேணுமோ அதை இதுல செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது ப்ரிவியூக்காக உள்ளது. இதை கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஃபார்மேட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது கொடுத்தோம்னா அந்த ஃபார்மேட்ல நமக்கு வியூ ஆகும். அலைன் டெக்ஸ்ட் இதுதான் என்னது? டாப்ல உள்ளது, மிடில்ல உள்ளது, பாட்டம்ல உள்ளது. நமக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிரியேட் லிங்க் அப்படின்றது இப்ப ஆக்சுவலா இது வந்து லிங்க்ல என்ன? ஓகேடா. ஏதோ ஒரு வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பேஜஸா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது அந்த லிங்க். ஓகே, குட். இங்க உள்ள இந்த கிரியேட் லிங்க் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இங்க நான் சம் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கிரியேட் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ப்ளூ கலர்ல மாறிடும் நமக்கு. ஆக்சுவலா இது வந்து அபிஷியலா உள்ள லிங்க் கிடையாது, அதனால நமக்கு வந்து கிரியேட் ஆகல. ஓகேவா? ஆனா நமக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா வரும். நெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்டட் cannot be like because என்னமா புரியலடா? இதுல நம்ம வந்து ஏதோ ஒரு இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம். நம்ம கிளாஸோட லிங்க் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த நோட் பேட்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இதை நான் காப்பி பண்ணி அங்க நான் பேஸ்ட் பண்ணேன். Add another text to the document. Select the text. Select. மூவ் பண்ண இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுல வந்து அந்த கூகுள் மீட்டை காப்பி பண்ணேன் இல்லையா, அதை நான் இதுல வந்து டைப் பண்ணியாச்சு. ஓகேவா? டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இது நமக்கு எப்படி இருக்கு? பிளாக் கலர்லயே இருக்கு. அது வந்து ஒரு லிங்கா கிரியேட் ஆகல. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு ப்ளூ கலர்ல கன்வெர்ட் ஆகும். This text box you selected cannot be like because it's the round new text box chain or நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணாம கொடுக்கலாம். ஏன் இது ஒர்க் ஆகலன்னு தெரியல. ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வியூ ஆகுது நமக்கு. ஓகேடா. நான் வந்து இந்த
செலக்ட் பண்ணிட்டு தான் ஆனா வரும். ஒரு நிமிஷம். ஓகே. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீஸ் இருக்குமா? அத வந்து ஹைப்பர் லிங்கா மாத்துறதுக்கு. நான் அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்க்கும்போது அதோட இது வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இது ஜஸ்ட் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா இங்க நம்ம வந்து இந்த கிரியேட் லிங்க் இருக்கு இல்லையா? அத குடுத்தாலே என்ன ஆகும் அப்டின்னா, அந்த இது வந்து நமக்கு ஹைப்பர் லிங்க் மாரி கிரியேட் ஆயிடும். அத நம்ம கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் போற மாரி நமக்கு வரும். பட் ஆனா இது வந்து இதுல ஒர்க் ஆகல. நான் அது எப்படி அப்படின்றத உங்களுக்கு பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபர்தரா சொல்லித் தரேன். ஓகேவா? சரி. இது எல்லாமே ஆல்ரெடி ஓகேவா? இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் தான். இது வந்து பொசிஷன்ஸ். அது வந்து நம்ம எப்படி வைக்கணும், எந்த சைடுல வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொசிஷன் செலக்ட் பண்றது. ஓகேவா? இது வந்து ரேப் டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு மேல ஒரு இமேஜ் இருக்கணுமா இல்ல கீழே இருக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடிட் பண்றதுக்காக உள்ளது. இதுல உள்ளது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி எதுல பார்த்திருக்கோம்? இமேஜ் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சேம் தான். அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நான் வந்து இன்சர்ட் போயிடும். ஓகேவா? அடுத்தது இதுல உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அது ஸ்மார்ட் ஃபேக்ட். இதுதான் பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி வந்து நம்ம அந்த இமேஜ் எடிட் பண்றதுலயே நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? இதுல நமக்கு டிஃபால்ட்டா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி அது நம்மளோட டேட்டாவை வந்து ஃபீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே புக்ல இருக்கும். கவர்மெண்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம ஸ்கூல் யூஸ் பண்ற புக் இருக்கு இல்லையா? அதை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இந்த மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணி அதுல வந்து டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது சார்ட்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சார்ட்னா என்னமா தெரியுமா? சொல்லுங்க. வாட் இஸ் சார்ட்? கரெக்ட்மா. கிராஃப் மாதிரி தான் இருக்கும். அது மெஜாரிட்டியா எதுக்குமா யூஸ் பண்றாங்க? கேக்குதாமா? ஓகேடா. நார்மல் சார்ட் பேப்பர் அப்படின்றது அது அது தனி அது நமக்கு அதுல வந்து அது பார்க்கல. அது வந்து ஒரு வெறும் ஷீட் தான் அது. ஓகேவா? அது வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும். அதனால சார்ட் அப்படின்னு சொல்றாங்க அது. ஓகேவா? பட் நம்ம பாக்குறது கிராஃப் ஷீட்ல உள்ள மாதிரி தான். அந்த கிராஃப் ஷீட்ல நம்ம ஒரு வேல்யூ போடுறோம் அப்படின்னா அது நமக்கு எப்படி வேல்யூஸை டிஸ்ப்ளே பண்ணும்? நம்ம கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணி அதுல டயக்ராம்ஸ் எல்லாம் வரைவோம் இல்லையா? அது எதுக்காக வரைகிறோம்? அது நமக்கு எப்படி வேல்யூஸை டிஸ்ப்ளே பண்ணும்? லைன்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணும். இன்னொன்னு அதுல உள்ள வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டா இருக்குமா? ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதுல வந்து நான் கொஞ்சம் டேட்டாஸ் ஃபீட் பண்ணிக்கிறேன். ஏன் சாரி கண்ட்ரோல் எனக்கு ஓகே.
நான் வந்து இப்போ ஒரு 7 நேம் கிட்ட இதுல வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகேவா? தமிழ். ஓகே. கொஞ்சம் நேம்ஸ் வந்து நான் இதுல இப்போ ஃபில் பண்ணிருக்கேன். ஓகேவா? அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் குடுத்துக்கலாம். இப்போ அவங்கள வந்து ஏ கிளாஸ்னு வச்சுக்கோங்க. ஏ கிளாஸ் 2026-01. ஓகே. இங்க இப்ப நானாவே ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஏ அப்படின்னு சீரியல் நம்பர் கொடுத்தாச்சு. 2026-01. ஓகே. இப்ப அவங்களோட மார்க் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். 85, 65, 72, 93, 74, 77, 82. ஓகே. அதே மாதிரி இங்க இங்கிலீஷ்ல மார்க் 90, 80, 82, 85, 75, 94, 72. அடுத்து மேக்ஸ் மார்க் 60, 70, 72, 89, 92, 98, 99. ஓகேவா? இங்க நான் வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிள் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா டேபிள்ஸ்ல உள்ள எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணிட்டு டிசைன்ல சார்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கொடுப்பேன். ஓகேவா? இது எந்த மாதிரியான சார்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா காலம்லயே எனக்கு இருக்கட்டும். ஓகேவா? நான் வந்து இந்த காலமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு இதுவே ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா இங்க உள்ள இந்த டேபிள் வந்து எனக்கு சார்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிடும். ஒரு நிமிஷம். நமக்கு வந்து இந்த சார்ட் வந்து இந்த இடத்துல விசிபிள் ஆக வேண்டாம். ஓகே. இப்போ கொடுக்கலாம். இந்த சார்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? லோட் ஆயிட்டு நமக்கு அந்த சார்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகே. இப்ப இங்க இதுல என்ன அப்படின்னா 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ், அடுத்தது இங்கிலீஷ், அடுத்தது மேத்ஸ். ஏன்னா நம்ம வந்து 3 லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால 3 கேட்டகரிஸ்ல நம்ம வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட ஆவரேஜ் வந்து இப்ப தமிழோட ஆவரேஜ் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இப்போ வந்து யார் இருக்கா? ஜோதி இருக்காங்களா? அப்புறம் வந்து ரவி இருக்காங்க. இல்ல நான் இதை வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி
ஆக்சுவலா இதை வந்து மூவ் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் இருக்குமா. ஓகே. ஆக்சுவலா இந்த சார்ட் வந்து நமக்கு வெளியில வரணும். பட் ஆனா வெளியில வராம இங்கே வருது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம இந்த டேபிள் செலக்ட் பண்ணிட்டு சார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா டேபிள் வந்து ஹைட் ஆயிடும். நமக்கு வந்து சார்ட் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். பட் ஆனா இங்க கம்பைன் ஆகி ரெண்டுமே, இந்த டேபிளுமே வெளியில இருக்கு, அதுக்குள்ளார என்ன ஆயிடுச்சு எனக்கு வந்து இந்த சார்ட் வந்து இருக்கு. நான் அதுக்கு வந்து இல்ல நமக்கு வந்து இது இதுக்குள்ளதாம்மா வருது. நான் அது வந்து எப்படி வெளியில கொண்டு வருதுன்றத மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். ஆக்சுவலா சார்ட் நம்ம ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு அக்யூரேட்டா இருக்கும். ஓகேவா. அந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப இந்த நம்ம டேபிள் மார்க் ஷீட் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாரோட மார்க்கையுமே கம்பைன் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இப்ப இங்க வந்து நம்ம 3 வேல்யூஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து நான் இங்க நமக்கு வந்து இங்க இந்த இது வந்து ஆக்சுவலா வேற இதுக்குள்ளது சேல்ஸுக்குள்ளது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து ஆனா இங்க உள்ள வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டா நமக்குள்ளது கொடுத்துருக்கு. பட் இங்க உள்ள இந்த நேம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க சேல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன், மார்க் ஷீட் அப்படின்றத மென்ஷன் பண்ண போறேன். மார்க் ஷீட் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது மார்க் ஷீட். ஓகேவா. நான் வந்து மார்க் ஷீட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா எடிட்டபிள் தான். ஆக்சுவலா இதுல உள்ள ரேஞ்சஸ் வந்து நமக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த வேல்யூஸோட பிக் பாயிண்ட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது எல்லாமே அதுலயே நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்மா. எந்த ஃபார்மேட்ல அந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகணும், டார்க்கா லைட்டா, எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு வியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனா நம்ம கொடுத்துருக்க இது வந்து 3 பாயிண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு இங்க விசிபிள் ஆகுறது வந்து ஆக்சுவலா இதுல நமக்கு கொடுக்குற இந்த ஃப்ளோ சார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோ சார்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே காமனா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னா கிடையாது. இப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அதுல வந்து இந்த லைன்ஸ் வந்து இப்ப எந்த டாப் லெவல்ல இருக்கா, இப்ப அது எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெஜாரிட்டியா இந்த வந்து லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த காலம் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட இதுக்குதான். நம்மளோட மார்க் ஆவரேஜ் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி படிக்கிறாங்க அப்படின்ற அதை விசிபிள் பண்ணி பாக்குறதுக்கு இந்த மாதிரி காலம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்தது பைப். இது வந்து இது எதுலமா பாத்திருக்கீங்க, இந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு அதோட ரேஞ்சஸ் வந்து எதுல பாத்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா எதுவும் தெரியலையா. ஓகே. இது ஓகேடா, குட். இது வந்து மெஜாரிட்டியா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள்ட்ட உள்ள இந்த சோர்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பூமியில வந்து இவ்வளவு பர்சன்டேஜ்ல வாட்டர் இருக்கு, இவ்வளவு பர்சன்டேஜ்ல நார்மல் பிளேஸ் இருக்கு, அதாவது வறண்ட இடம் இருக்கு, இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்றதுக்கு அது வந்து இந்த இதுல இந்த சார்ட் மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இதை பேஸ் பண்ண மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க.
நம்ம இப்ப சும்மா காமனா தான் டிசைன் பண்ணி பார்க்கறோம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பட் ஆனா நீங்க ஒரு கம்பெனி சைட் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த சார்ட் யூஸ் பண்றாங்களோ அது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து காலம்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அங்க என்ன பண்ணணும், காலம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, லைன் ஏரியா பார் இதெல்லாம் நம்ம வந்து அங்க யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆம், ஒவ்வொரு சார்ட்டா எடுத்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி அந்த டேபிளுக்கு எப்படி அதுல உள்ள சார்ட் வந்து விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓனாவே மேக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்குமா, பட் ஆனா இதுல வந்து நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன், அதனாலதான் நமக்கு வந்து அது ஒழுங்கா கிடைக்கல. நான் அது மட்டும் என்னன்றத பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நாளைக்கு. ஆக்சுவலா நம்ம கொடுத்துருக்க டேட்டா எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இங்க நமக்கு விசிபிள் ஆகும். அதை மட்டும் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் நாளைக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேவா? சொல்லுமா. சொல்லுப்பா. ஓகேம்மா. இது லாஸ்ட் முடிக்கும் போது சொல்லட்டுமா? ஓகேம்மா ஓகேம்மா, நான் சொல்லித்தரேன். இந்த கிளாஸ் முடிக்கும் போது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போய் தந்துட்டு அப்புறம் கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா. நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இது என்ன அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் நம்ம மெஜாரிட்டியா ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை சடனா நம்மளால என்ன பண்ண முடியல, நோட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம், டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். இப்ப ஏதோ ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு, அந்த வீடியோல நமக்கு ஏதோ தேவையான கண்டென்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை நோட் பண்ண நம்மள்ட்ட பென் பென்சில் என்ன பண்ணுவோம், அந்த பேஜ் நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் இதுலயும். இப்ப அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பேஜை வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன். அது என்ன ஆகுது அப்படின்னா டைரக்டா எனக்கு வெளியில வந்துருது. இந்த பேஜ்ல எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஆமா எனக்கு வந்து இந்த பேஜ்ல இந்த கங்காரு வந்து எனக்கு போட்டோ எடுத்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணும், அதை மட்டும் எடுத்து இங்க நமக்கு பேஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? இல்ல எனக்கு கங்காரு வேண்டாம் அப்படின்னா வேற நீங்க எந்த பேஜ் போறீங்களோ அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கலாம். இந்த அடோப் நான் வந்து ஓபன் பண்ணிருக்கேன், அது ஓபன் ஆகுது. இது ஆனா கொஞ்சம் மேக்ஸிமம் லேட்டா தான் ஆகும். நமக்கு எது வேணுமோ அதுல போயிட்டு ஓபன் பண்ணிக்கலாம் ஈஸியா உங்களுக்கு. இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னால இந்த இதெல்லாம் நமக்கு கேக்குதுமா. நீங்க வந்து நார்மல் பேஜ்ல எது போடுமோ அந்த பேஜை வச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் நார்மல் அந்த கீபோர்ட்ல உள்ளதும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. எந்த பேஜ் போறீங்களோ அந்த பேஜ் உள்ள ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தரேன். இது இப்ப நார்மலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேடா. இது அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு போட்டோஸ் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அது நமக்கு எப்படி வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இங்க ஸ்டோர் மை ஆப் விக்கிபீடியா இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த ஆன்லைன் வீடியோ இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி உள்ளது. ஓகேவா? இது நமக்கு மெஜாரிட்டியா யூஸ் ஆகாது. நம்ம ஏன்னா நம்மளோட ஓன் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்போம். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த போட்டோஸா இருக்கட்டும் டெக்ஸ்டா இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இது வந்து இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் வீடியோன்றது நீங்க வந்து இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் லிங்க் அதை போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். அந்த வீடியோவை நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுல இன்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல இப்ப பண்ணலாம்டா, ஆனா ரொம்ப லோட் ஆகிட்டு லேட் ஆகும். நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பொறுமையா. ஓகேவா? விக்கிபீடியான்றது ஆக்சுவலா இந்த விக்கிபீடியான்ற வெப்சைட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்க ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஒரு புக் மாதிரி படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த விக்கிபீடியா இருக்கும். அது உங்களுக்கு தமிழ்ல வேணுமா இங்கிலீஷ்ல வேணுமா நீங்களே செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல உள்ள டேட்டா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஹைப்பர் லிங்க் சொன்னேன் இல்லையா,
ஆக்சுவலா இதுதான் இப்ப நான் மாறும்னு நினைக்கிறேன். கிரியேட் லிங்க் வந்து வேற வரும்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு இந்த லிங்கை கிரியேட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ இந்த இடத்துல அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப இது எனக்கு ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னா நார்மலா பிளாக் கலர்ல இருக்கு. இப்ப நான் இதை போயிட்டு கிளிக் பண்றேன் அப்படின்னா அந்த கர்சர் எப்படி இருக்கு, அதுல எப்படி எடிட் பண்ணலாமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு செலக்ட் ஆகுது. பட் இதுவே நான் செலக்ட் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு வந்து அதை கிளிக் பண்ண அப்படின்னா நியூவா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். இந்த நியூ டாக்குமெண்டோட நேம் வந்து அபர்ணா. ஓகேவா? இப்போ நான் இங்க வந்து அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் பண்ணலாம். நியூ டாக்குமெண்ட் இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த லிங்க் நான் ஓபன் பண்ண அப்படின்னா எனக்கு ஓபன் ஆகும். Why place in this exiting file document இந்த அபர்ணா டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க ஆல்ரெடி நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம், அதை வந்து ஹைப்பர் லிங்கா சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் அந்த லிங்க் நமக்கு வந்து எக்ஸாக்டா ஒர்க் ஆகல. நம்ம இதுல வேற லிங்க் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? நான் அதுல வந்து இதே சேம் லிங்க் தான் அங்கேயும் கொடுத்தேன். அந்த லிங்க் வந்து நமக்கு ஓப்பன் ஆகல. ஓகேவா? நம்ம இங்கேயே வந்து நம்ம வேற லிங்க் போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹைப்பர் லிங்க் இப்ப என்ன பண்ணுதுன்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹைப்பர் லிங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சம் வேர்ட் கொடுத்துருக்கோம், இல்ல ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டாவை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், அது வந்து லிங்கா ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஹைப்பர் லிங்கை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நான் போயிட்டு இதை வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேஜ் வந்து எனக்கு ஓபன் ஆகும். ஆக்சுவலா இதுவுமே எடிட்டபிளா தான் எனக்கு காட்டுது. மேல உள்ள லேப்டாப் ஓகே, நமக்கு வந்து அது நியூ டாக்குமெண்டா தான் கிரியேட் ஆகுது. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு வந்து 2 டாபிக் வந்து விட்டு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஹைப்பர் லிங்க் எப்படி கிரியேட் பண்றது, லிங்க் கிரியேட் லிங்க் அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு அது 2 மட்டும் ஃபர்தரா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஏன்னா அந்த ஆப்ஷன் இப்போ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், அது வந்து ஒர்க் ஆகல. ஓகே, நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்த்தோம் இல்லையா, அந்த சார்ட் இது எல்லாமே நீங்க வந்து டிசைன் பண்ணி நீண்டாவே ஓனாவே டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளுக்கு ஃப்ளோ சார்ட் வந்து டிசைன் பண்ணுங்க. இன்னைக்கு அதோட தான் வந்து எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஹோம்ஒர்க்கா? ஓகேமா, இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம அதுல உள்ள ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா, அதுவுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஹோம்ஒர்க்கா. என்னம்மா புரியலண்ணா? சொல்லித்தரேன்டா, வெயிட் பண்ணுடா ஒரு 2 நிமிஷம் தான். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா கமாண்ட். கமாண்ட்றது என்ன அப்படின்னா இப்ப இந்த இமேஜ் பத்தின ஒரு கமாண்ட் வந்து நம்ம இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இட் லுக் நைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் இதை வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதை பத்தி என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அந்த லிங்க் வந்து விசிபிள் ஆகும். இப்ப நான் இதுவே வேற இதெல்லாம் கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு அங்கெல்லாம் எதுவுமே விசிபிள் ஆகாது.
பட் ஆனா இங்க நான் இதுக்கு குடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன ஆகும்? அந்த இட்ஸ் லுக் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? கமெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதனால இந்த மாதிரி மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்தது ஹெட்டர் ஃபூட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்ப ரெடி பண்ணிருக்க இந்த பேஜுக்கு ஹெட்டர் அப்படின்றது மேல ஒரு லைன் வரும். ஃபூட்டர் அப்படின்றது கீழ உள்ள லைன். ஓகேவா? இது 2மே கொஞ்சம் டெப்த்தா நம்ம பார்க்கலாம்டா. எப்படி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டர், ஃபூட்டர், நம்பர்ஸ் எல்லாமே கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப அந்த வாட்ஸ்அப் மட்டும் எப்படி ஓபன் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆ, இப்ப இன்னைக்கு கிளாஸ் வந்து இது வரைக்கும் பார்த்திருக்கோமா? இதுல இருந்து நம்ம வந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஆக்சுவலா நாளைக்கு கிளாஸ் இல்ல. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கலாம். முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்க ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் பைக்ல போயிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். அந்த டைம்ல முடிஞ்சதுன்னா எடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேல எடுப்பேன். உங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து ஃப்ரீயா தானமா இருப்பீங்க? ஓகேடா. அன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா மார்னிங் செக்ஷன் வந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்ல அப்படியே கண்டினியூவா ஒரு 2 மணி நேரத்துக்கு எடுக்கிற மாதிரி நான் பாக்குறேன். கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி டைமிங் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. ஏன்னா நம்ம அப்படி கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆனா தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனாலதான். கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்றோமா? 4ஆம் தேதிக்குள்ளார நம்ம வந்து எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ கவர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். என்னைக்கு டெஸ்ட் அப்படின்றது. சர்டிபிகேட் தருவாங்க இல்லையா? நான் அவங்கள்ட்ட தான் நான் பேசணும். நான் பேசிட்டு என்னைக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம் என்னன்றதை நான் உங்களுக்கு பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தரா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேம்மா. ஓகேடா. இன்னைக்கு இதை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்றதுக்கு இதே மாதிரி குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓபன் பண்ணோம்னா இதே மாதிரி பேஜ் வரும். இதுல வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணணும். வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதை என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது இல்லையா? வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு அந்த இதை ஓபன் பண்ணுங்க. இந்த பேஜை ஓபன் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லாகின் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு டைரக்டா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு டைரக்டா வாட்ஸ்அப்குள்ளார போயிடும். பட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கியூஆர் கோடு மாதிரி காட்டும். ஓகேவா? கியூஆர் கோட் மாதிரி காட்டும். அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா என்னமா வந்திருக்கா? இந்த இடத்துல ஒரு குட்டி கியூஆர் கோடு மாதிரி பாக்ஸ் கோடு இருக்கா? அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன்ல வாட்ஸ்அப் போய்க்கோங்க. நான் இதுல ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். கியூஆர் கோடு காட்டலையா? வரும். ஒரு நிமிஷம். நான் இதுல வந்து லாக் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதே பண்ணி காட்டுறேன். இது ஓபன் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரிதான் உங்களுக்கு காட்டுதாம்மா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னு. ஓகே. அதுல கீழே லாக் அவுட்னு ஒரு பட்டன் இருக்கா? அதுலயே கீழே லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, ப்ராசஸ் ஆயிட்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் காட்டுதாரா உங்களுக்கு? வியூ ஆகுதாம? காட்டுதா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன்ல நான் காட்டுறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல இருக்கு. போன்ல ஸ்கிரீன் ஒன்னு ஷேர் பண்றேன். தெரியுதாமா? ஓகேடா. ஒரு நிமிஷம்.
இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல போயிட்டு வாட்ஸ்அப்ல மேல இங்க இந்த 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். இதுல செட்டிங்ஸ் போய்க்கோங்க. லிங்க் டிவைஸ் நேம் உங்களுக்கு காட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, அதுதான்டா, அதான் இதுல எனக்கு காட்டல, விசிபிள் ஆகல, அதான் ஏன் பார்த்துட்டு இருக்கேன். லிங்க் டிவைஸ் காட்டும். ஓகே, அப்போ வந்து chat ஓபன் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த வாட்ஸ்அப் ஓகேமா, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா மேல அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது லிங்க்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா, இங்க விசிபிள் ஆகுதா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒண்ணு ஓபன் ஆகும். இதுல லிங்க் ஏ டிவைஸ் கொடுக்கணும். ஆமாண்டா, அம்மா போன்ல இல்ல அப்பா போன்ல யாருக்கு போன் இருக்கோ அது வாங்கி எந்த வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த QR கோட் அதுல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு லோட் ஆகும். லோட் ஆயிட்டு இங்க நமக்கு ஸ்கிரீன்லயே என்ன ஆயிடும் அப்படின்னா லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். தெரியுதா, இதுல விசிபிள் ஆகுதா? லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதுல நம்ம போன்ல உள்ள வாட்ஸ்அப் அப்படியே இதுல நமக்கு வந்துடும். ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம போன்ல மொபைல் போன்ல உள்ள அந்த வாட்ஸ்அப் ஃபுல்லா அதுல நம்ம எவ்வளவு சேட் பண்ணிருப்போம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப லோட் ஆயிட்டு தான் அதுல நமக்கு வந்து அப்லோட் ஆகும். இன்னொன்னு நெட்வொர்க் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆயிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சரிடா, நான் இப்ப இதுல இருந்து லீவ் வாங்கிக்கிறேன். இது ஃபுல்லா லோட் ஆயிட்டு நமக்கு என்ன ஆயிடும்னா அந்த இது ஓபன் ஆயிடும். ஆக்சுவலா எனக்கு வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் ஒழுங்கா இல்லை. ஏன்னா நான் அந்த இதுல நெட்வொர்க்கை வச்சு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மொபைல் போன் கனெக்ட் பண்ணிருக்கேன், டேப் ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொன்னு சிஸ்டம் ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ மூணுதும் அட் அ டைத்துல எனக்கு சேம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னாட்டி அதை வந்து அக்சஸ் பண்ண முடியல. நீங்க ஆனா இதுதான் சேம் ப்ராசஸ், இதுதான். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலா நான் அப்படிதான் கனெக்ட் பண்ணி இதுல நான் வச்சிருந்தேன் வாட்ஸ்அப். ஓகேவா? இப்போ நீங்க கேட்டீங்கன்றதுனால லாக் அவுட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். ஓகேமா, வேற ஏதாவது டவுட் இருக்காடா? ஓகேமா, இன்னைக்கு கிளாஸ் என்னமா புரியல? ஓகேடா, குட்மா. இனிமே அதுல இருந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ண பாத்துக்கோங்க, இல்ல அதுல இருந்தே சென்ட் பண்ண பாத்துக்கோங்க. இப்ப நீங்க அதுல வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்றீங்க, இப்ப இந்த வேர்ட் டாக்குமெண்ட் நீங்க வந்து ரெடி பண்றீங்க, நான் சொன்ன ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா அதுல இருந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சைட்ல ஒரு ஸ்க்ரோலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமே. சைட்ல ஹைட் பண்ணி ஒரு ஸ்க்ரோல் ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து லாக் அவுட் பண்ணதுனால எனக்கு அகைன் இது வந்து லோட் ஆயிட்டே இருக்கு. இப்போ எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் யார்கிட்ட சேட் பண்ணுமோ அவங்களோட சேட் நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி உள்ள எல்லா சேட்டுமே இங்க நமக்கு விசிபிள் ஆகும்.
இந்த இடத்துல இருக்கா? இத வச்சு நீங்க வந்து மேல கீழ மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவாம்மா? வேற எதுவும் டவுட் இருக்காம்மா? இல்ல. ஓகே. கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகேம்மா. ஓகே. தேங்க் யூப்பா. தேங்க் யூப்பா.